பயிர் வளரும் போது முதல்ல பயிரா எடுப்பாங்க, கலையதான் எடுப்பாங்க. அது மாதிரி சில கலைகள் என்ன பண்ணும், ஒண்ணுமே உதவாத்தையும் சின்ன வயசுலயே சில நேரங்கள்ல காலங்கள் முடிவுக்கு வந்துடும். ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆத்மா, இந்த புண்ணிய ஆத்மா, இந்த விஷயங்கள் போதுமான அளவுக்கு இங்க இருக்கு பூலோகத்துல, இந்த அளவுக்கு இருந்ததை விட போதும்னு இசை எடுத்துக்கிட்டு அடுத்த லோகத்துக்கு கிளப்பி விட்டுருவோம். அதுவும் இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கீங்க. அது இயற்கை அப்படிதான் முடிவு செய்யும். அதை விட்டு ஜாதகம் எல்லாம் சொல்ல முடியாது. சில இடத்துல சொல்றதுக்கு வார்த்தைகளை கவனமா பயன்படுத்திக்கலாம். இப்ப விபத்து நடக்க போது பார்த்துக்க, கொஞ்சம் கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நேரம் வருமோ அப்ப சொல்ல வேண்டியதில்லை. நம்மள நல்ல நேரம் வருமோ கேட்க வேண்டிய சூப்பரா இருக்கியா, நீங்க 2025, 2026, 2027 நல்லாவே இருக்கு, நீங்க சூப்பரா பயன்படுத்துங்க. அப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதையும் நம்ப மாட்டாங்க. நம்ம போடுவோம் இந்த கஷ்டம்லாம் எப்படி தீரும். இல்லை, ஒரு நண்பர் ஒருத்தர் சார் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவருக்கு பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தார். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்தவர் தான். ஒரு கோவிலுக்கு ஒருத்தர் சொல்லி கூட ஜாதகத்தை பார்த்து கூட பண்ணல, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னதை கேட்டுட்டு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோன்னே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு அந்த கோவிலுக்கு போகக்கூடிய நேரம் இல்லை, போயிட்டு வந்ததுனால பிரச்சனை ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரங்களாக சொல்லும்போது இதை அவங்க நான் கேள்விப்பட்டு இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதை பற்றி ஒரு அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் பேசிதான் ஆகணும். நீங்கள் வெந்நீரில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்க, தெரியாமல் என்ன பண்ணுறீங்க, கையை விட்டுறீங்க. வெந்நீர் சுத்தமாக சுடாது, அவ்வளோதான் வாழ்க்கை. எப்பயுமே இருக்கும் தண்ணி அந்த பாத்திரத்தில் இருக்கும், அது நம்ம கையை விட்டு தூக்க போகணும். ஒரு குண்டாண்டையோ ஒரு குடத்துலையோ, அந்த குடத்தில் அன்னைக்குன்னு பார்த்தா வெண்ணி கொதிக்கிற வெண்ணி விட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அது பொருந்தலை, அவ்வளவுதான். அடுத்த நாள் இன்னொருத்தருக்கு அது பொருந்தனுச்சு, அதுக்கு முதல் நாள் இன்னொருத்தர் வந்துச்சு, அதே ஒரு மணி நேரம் கழிச்சு போனதான் அது தண்ணி சூடு இல்லாமல் இருந்துச்சு. அது உங்களுக்கு பொருந்தலைன்னா அது பொருந்தாதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போனேன் நடக்கலை, நான் இந்த கோயிலுக்கு போனேன் நடந்துச்சு. உங்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும்.